அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் செகண்டாக இருக்கக்கூடிய ப்ரோஸ் த குயின் ஆஃப் பாக்ஸிங், அதாவது குத்துச்சண்டை ராணி. இதோடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MC மேரி கோம். ஸோ இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா தமிழில் சுயசரிதை அப்படின்றது ஒருவர் தன்னை பற்றி தானே எழுதி கொள்வது. சரிங்களா? ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க தன்னை பற்றி தானே புத்தகம் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க. சரிங்களா? பார்த்திங்கன்னா இப்போ மேரி கோம் தன்னை பற்றி தானே ஒரு புத்தகமாக எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்துடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பிரேக்கபிள் அப்படின்றது தான் அந்த புத்தகத்துடைய பெயர். இங்கே கொடுத்துருக்காங்க அன்பிரேக்கபிள் அப்படின்றது தான் இந்த புத்தகத்துடைய பெயர். இதில் பயோகிராஃபிக்கும் ஆட்டோபயோகிராஃபிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? பயோகிராஃபிக்கும் ஆட்டோபயோகிராஃபிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பயோகிராஃபி அப்படின்னா ஒருவரை பற்றி மற்றொரு நபர் எழுதுவது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் APJ அப்துல் கலாம் சார் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நானோ அல்லது நீங்களோ எழுதுனீங்கன்னா அது பயோகிராஃபி. சரிங்களா? APJ அப்துல் கலாம் சார் தன்னை பற்றி தானே எழுதி கொண்டது, அதாவது அக்னிச்சிறகுகள். சரிங்களா? அந்த அக்னிச்சிறகுகள் ஒரு புத்தகம் எழுதினாங்க பார்த்தீங்களா? ஸோ அவர் தன்னை பற்றி தான் எழுதினாங்க. ஸோ அந்த அக்னிச்சிறகுன்னு ஆட்டோபயோகிராஃபி. சரிங்களா? அவர் தன்னை பற்றி தானே எழுதி கொண்டனால அது ஆட்டோபயோகிராஃபி. அவரை பற்றி நாம் எழுதுனா அது பயோகிராஃபி. சரிங்களா? சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ இப்போ இந்த லெசனை பாருங்கள். ஸோ இங்கே MC மேரி கோம் எழுதியிருக்காங்க அன்பிரேக்கபிள் அப்படின்ற புத்தகத்தில் தன்னை பற்றி எழுதியிருக்காங்க. அதில் த குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தலைப்பில் பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பேரா பாருங்கள். Soon after the Bangkok Championship, I was selected in the 48 kg category for the International Boxing Association World Women's Boxing Championship in Pennsylvania, USA in November to December 2001. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்காக் சாம்பியன்ஷிப் வட்டத்தை இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் சர்வதேச குத்துச்சண்டையில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை சேர்க்குறாங்க. அது எந்த இடை பிரிவில் பார்த்திங்கன்னா 48 கிலோ. சரிங்களா? இப்போ வெயிட் பார்த்து தான் பாக்ஸிங்கில் டீம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 48 கிலோ எடை பிரிவில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ செலக்ட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001. சரிங்களா? நவம்பர் டு டிசம்பர் அந்த 2001 என்ன பண்ணுறாங்கன்னா செலக்ட் பண்ணி எங்கே அனுப்புகிறாங்கன்னா அமெரிக்கா. சரிங்களா? USA அனுப்புகிறாங்க. ஸோ அது என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா உலக பெண்களுக்கான குத்துச்சண்டை வீரர். சரிங்களா? உலக பெண்களுக்கான குத்துச்சண்டை. சரிங்களா? அதில் இவங்கள ஒரு வீரர் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்வு செய்கிறாங்க. சரிங்களா? சர்வதேச குத்துச்சண்டைகளில் இவங்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள். My father managed to collect only 2000 for my trip. I was both upset and very worried because I would hear of how expensive things were in America. But there was nothing my parents or I could do. I spoke to one of my friends about my problem. He invited a few students and elders who went to meet the two members of parliament and seek their help. 2 MPs donated 5,000 and 3,000 respectively, and I suddenly had 10,000 in my hands. With this princely sum and a little more that had been collected from people, I left for US. I was relieved to have money in my pocket and knew that I could not come back empty-handed after all the efforts that people had made on my behalf.
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இவங்களுடைய அப்பா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு 2000 rupees என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ 2000 ரூபாய் அப்படின்றது வந்து அமெரிக்கா போயிட்டு அங்கே செலவுகள் பார்க்குறதுக்கு ஒரு போதுமான தொகை வந்து அப்போதைக்கு இல்லை. சரிங்களா? அதனால் இவங்க வந்து ரொம்ப மனக்கவலைகளாக இருக்காங்க. சரிங்களா? இவங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலை ஆயிடுச்சு. ஒரு குழப்பத்துலேயும் இருக்காங்க. இது எப்படி இது பண்ண முடியும் அப்படின்ற குழப்பத்துலேயும் இருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய நண்பர் ஒன்லர், சரிங்களா, அவருடைய பேர் என்னது, ஒன்லர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாங்கன்னா சந்திக்கிறாங்க. அப்புறம் சந்தித்து தன்னுடைய பிரச்சனைகளை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து சொல்கிறாங்க. தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல உடனே அவர் வந்து கொஞ்சம் நண்பர்களை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெரிய ஆட்கள் அவங்களையும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எம்பிஸை வந்து பார்க்குறாங்க. சரிங்களா? அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க. ஸோ பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. மற்றொரு நபர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3000 வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5000 ப்ளஸ் அதோட ஒரு 3000 சேர்த்து இப்போ அவங்க கையில் ஒரு 8000 ரூபாய் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பா கொடுத்த 2000 சேர்த்து மொத்தமாக அவங்க கையில் வந்து ஒரு 10,000 ரூபாய் என்னதுன்னா இப்போ இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து அந்த 10,000 ரூபாய் அப்படின்றது வந்து உங்கள் கையில் இப்போ இருக்கக்கூடிய தொகை வந்து ஒரு பெரிய தொகை. சரிங்களா? ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்சிவ் வந்து என்ன பண்ண முடியும், உங்களுக்கு அந்த செலவுகள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு என்னதுன்னா இப்போ இவங்களுக்கு இந்த பணம் போதுமானதாக இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா மக்கள் தன் மீது நம்பிக்கை வைத்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பணத்தை வந்து திரட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் என்ன பண்ணணும்னா வெறுங்கையோடு தன் நாட்டுக்கு திரும்பக்கூடாது, கட்டாயம் என்ன பண்ணணும், பதக்கத்தை வென்று தான் வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். Pennsylvania was cold and beautiful. It was snowing. We were confident to the sports arena, but what little I saw was blazing to the eye. The people were enormously nice too. It was the first time in my life that I had traveled so far. I was looking forward to seeing what America was all about. But since we were the last team to arrive, we went straight to the sporting arena from the airport. என்ன சொல்கிறாங்கன்னா பென்சில்வேனியா வந்து ஒரு குளிரான மற்றும் அழகான ஒரு நகரம். அந்த நகரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்னோவிங், சரிங்களா, என்ன இட் வாஸ் ஸ்னோவிங். அந்த நகரத்தில் பனி பொழியுது. பனி வந்து மழையாக வந்து என்னன்னா பொழிஞ்சிட்ருக்கு. அந்த நேரத்தில் இவங்க வந்து இந்த விளையாட்டு அரங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாங்க. சரிங்களா? அனுமதிச்சாங்க அவங்கள. ஸோ அவங்க பார்த்த கொஞ்சம் விஷயங்களுக்கு என்னதுன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கண்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? அது நல்லா இருக்குது அப்படின்றது. இப்போ மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்றத நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு இங்கே வர்றது இதுதான் என்னது முதல் முறை. சரிங்களா? தான் ஃபஸ்ட் டைம். சரிங்களா? ஸோ அமெரிக்கான்றது என்னது என்ன எப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கே இவங்களுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ், அதாவது ஒரு வாய்ப்பாக இது இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களுடைய அணி தான் என்ன பண்ணுன்னா இந்த விமான நிலையத்துலேருந்து கடைசியாக அங்கே வந்திருக்கு. சரிங்களா? பட் சின்ஸ் we were the last team to arrive, we went straight to the sporting arena from the airport. சரிங்களா? சாரி, ஸ்போர்ட்டிங் அந்த ஏரியா தான் ஏரியானா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏரியானா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏரியா, சரிங்களா, ஸ்போர்ட்டிங் ஏரியா ஃப்ரம் த ஏர்போர்ட். அந்த ஏரியானா அப்படின்றது வந்து ஏரியா தான் என்னது ஏரியானா அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ அந்த விமான நிலையத்திலேருந்து கடைசியாக வந்தது பார்த்திங்கன்னா இவங்க டீம். சரிங்களா? இவங்களுடைய அணி தான் என்ன பண்ணியிருக்கு, கடைசியாக இந்த விமான நிலையத்திலேருந்து விளையாட்டு அரங்குக்கு நேரடியாக வந்திருக்காங்க. ஸோ மற்ற அணிகள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்த உடனே தன்னோட எடைகள் அளந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போகிறாங்க. சரிங்களா? செஞ்சு பாருங்கள். The other teams had already completed their weight, in which compulsory for all players. It was tired and suffering from jet lag. ஸோ இப்போ ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. சரிங்களா? இந்த டீமில் இருக்கக்கூடியவங்க வந்து வெயிட் பார்க்குறது ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அந்த மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க. ஸோ இந்த வெயிட் கரெக்டாக இருக்கா, இல்லை அதிகமாக இருக்கா, குறைவாக இருக்கா அப்படின்றது. கரெக்டான வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் அனுமதிப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணிட்டாங்க அங்கே அனுமதிக்க மாட்டாங்க. சரிங்களா? போனோன்னா வெயிட் பார்க்குறாங்க. ஸோ எல்லோரும் கம்பல்சரி என்னது வெயிட் பார்க்குறது
ரொம்ப ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். ஸோ இவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஐ வாஸ் டயர்ட் அண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஜெட் லேக். அந்த இங்கேருந்து என்னது விமான பயணத்தால் என்ன ரொம்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோர்வாக இருக்காங்க சரிங்களா. டயர்ட் அண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஜெட் லேக் சரிங்களா. அந்த விமானத்துலாம் வந்தனால ரொம்ப கலைப்பணம் பண்ணுறாங்க இருக்காங்க. இட் ஹேட் பீன் மார்னிங் வென் ஐ லெஃப்ட் அண்ட் ஹியர் இட் வாஸ் மார்னிங் அகெயின். இப்போ அவங்க காலையில் இங்கே இந்தியாவிலேருந்து காலையில் கிளம்பி மறுநாள் காலையில் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஆஃப்டர் வெயிட்டிங் இன் I found out that I did not have any match that day. நல்ல வேலை அவங்களுக்கு என்னது. ஸோ இவங்க அந்த வெயிட்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ போகிறாங்க. இவங்களுக்கு இந்த காலை வேளையில் என்னது மேட்ச் இல்லை சரிங்களா. இப்போ என்னாச்சுன்னா இப்போ அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஸோ வந்த உடனே திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் பார்க்குறாங்க சரிங்களா. ஸோ கிளம்பும்போது வெயிட் பார்க்குறாங்க. ஸோ திருப்பி இங்கே உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் செக் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நல்ல இவங்களுக்கு வந்து ஒரு லக்கியான பர்சன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்த உடனே இவங்களுக்கு என்னது மேட்ச் வந்து அப்போ இல்லை சரிங்களா. இது பாருங்கள், I was fortunate, but some of the teammates were not so lucky. I was able to rest well enough to face my opponent in the round, which I won comfortably. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு மாதிரி மற்ற அணிக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இப்போ அவங்க ட்ராவல் பண்ணி வராங்க, வந்த உடனே டயர்டாக இருப்பாங்க. ஸோ டயர்டாக இருக்கவங்கள ஒரு மேட்ச் விளாடுங்க, அதாவது பாக்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா, பாக்ஸிங் குத்துச்சண்டையை வந்து விளாடுங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் எடுத்து டயர்டாக இருக்கணும்னா என்ன பண்ண முடியாது, எனர்ஜியாக விளாட முடியாது. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு சரிங்களா. என்ன வாய்ப்புனா, ஸோ வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்னதே இவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், my fear of facing new opponents quickly vanished. I competed in the 48 kg in this championship while teammates lost one after the other. I went on to reach the finals. I was even hopeful of winning the gold. The boxers were not unbeatable as I had earlier thought. ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இவங்களுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ கட்டாயம் என்ன பண்ண முடியும், அவங்களால எந்த ஒரு ஆள் வந்தாலுமே என்னால் அவங்கள சுலபமாக வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் அது வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் ஸோ அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா கட்டாயம் என்ன பண்ணணும், நம்ம வின் பண்ணணுன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 48 கிலோ இடப்பிரிவில் தான் என்னது இவங்க போட்டிடுறாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்தோடனே என்ன வெயிட் பண்ணுறாங்க, எல்லாமே அந்த 48 கிலோவில் போட்டிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து இறுதி போட்டிக்கு வந்து முன்னேறுறாங்க சரிங்களா. ஸோ மற்றவங்களாம் கொண்டதெல்லாம் ஒவ்வொரு ஆளாக என்ன பண்ணிட்டாங்க இவங்க தோக்கடிச்சிட்டாங்க சரிங்களா. மேட்ச் விளையாடி ஒரு ஆளாக தோக்கடிச்சிட்டு கடைசியில் இறுதிக்கு வந்துட்டாங்க. ஸோ கட்டாயம் நான் வந்து தங்கப்பதக்கம் வந்து நான் வின் பண்ணிடுவேன் சரிங்களா, கோல்டு மெடலை வின் பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. ஸோ இவங்க நினச்சது மாதிரி அந்த குத்துச்சண்டை வீரர்கள் வந்து ஜெயிக்க முடியாதவங்களாக இருக்காங்க சரிங்களா. இருக்கவங்களுடைய எல்லாருமே என்ன நல்ல ஒரு வலிமையான ஆட்களாகவே இருக்காங்க. அடுத்து பாருங்கள், I felt like this would be the place, the event that would change my life. I kept telling myself I can't face anyone in the ring. In the quarterfinal, I defeated Nadia Kokmi. சரிங்களா, அவங்களுடைய பேர் கரெக்டான பேர் பாருங்கள், நாடியா கோக்மி சரிங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த குவார்ட்டர் ஃபைனல் சரிங்களா, கால் இறுதியில் என்ன பண்ணலாம், அவங்கள வெற்றி பெற்றுடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா ஆர்எஸ்சி சரிங்களா, ஆர்எஸ்சி அப்படின்றது ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட்டு சரிங்களா, ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட்டு. ஸோ இவங்க அந்த மூலம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நாடியா ஹாக்மி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தோக்கடிச்சிட்டாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த போட்டி தான் இவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உருவாக்கக்கூடியது. ஸோ இந்த கம்பி வளையத்துக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியும், எதையுமே சந்திக்க முடியும், எல்லாத்தையும் தோக்கடி வச்சுவேன் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இந்த குவார்ட்டர் ஃபைனல் சரிங்களா, இந்த காலிறுதி போட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா
இந்த நாடியா ஹோக்மே சரிங்களா, இந்த நாடியா ஹோக்மே அப்படின்றவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா தோக்கடிக்கிறாங்க சரிங்களா. எந்த முறையில்? ஆர்எஸ்சி முறையில் சரிங்களா. அதாவது ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட்டு. ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட்டு அப்படின்னா அதாவது ஆர்எஸ்சி ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட்டு. ஸோ இது ஆர்எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இது என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் போட்டியிடும்போது ஒரு நபரால் மற்றொரு நபர் அதிகமாக தாக்கமிடும் பொழுது உடல் அளவில் ரொம்ப பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த நடுவர் உணர்ந்தார்னா இந்த ஆர்எஸ்சி முறையை கொடுத்து போட்டியில் வெற்றி பெற்றதாக என்ன பண்ணிடுவாங்க, அறிவிச்சிருவாங்க சரிங்களா. ஸோ இவங்க அடித்து அவங்க இறந்துடலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க சரிங்களா. அப்படி வர நிலைமைக்கு இந்த மேரி கோம் அந்த நாடியா ஹோக்மே என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிச்சிட்டாங்க சரிங்களா. அப்போ இனிமேலும் அந்த நாடியா ஹோக்மே அடி வாங்கினா இறப்பு ஏற்படலாம், இல்லை பாதிப்புகள் வேறு ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்த உடனே அந்த ரெஃப்ரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்எஸ்சி அந்த முறையை என்ன பண்ணுறாங்கன்னா பின்பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஜெயிக்க வச்சுறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள். அண்ட் இந்த செமிஃபைனல் ஐ டெஃபிட்டட் ஜெமி பேகல் சரிங்களா. ஜெமி பேகல் of Canada by 21 out of 9. I reached the finals but lost the Hula Shahin சரிங்களா. Hula Shahin of Turkey by 13 of 5 சரிங்களா. அதாவது சொல்லுவாங்கள்ல 21க்கு 9ன்ற புள்ளி சரிங்களா. 21க்கு அதான் அவுட் ஆஃப் சரிங்களா. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா செமிஃபைனல் இந்த அரையிறுதி போட்டியில் கனடா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜெமி பேகல் சரிங்களா. ஜெமி பேகலை 21க்கு 9 அப்படின்ற புள்ளியில் என்ன பண்ணுறாங்கன்னா தோக்கடிச்சிட்டாங்க. அடுத்து இறுதி போட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க போகிறாங்க சரிங்களா. ஐ ரீச் த ஃபைனல்ஸ் பட் லாஸ்ட் டு யார்கிட்ட தோக்கடிக்கிறாங்கன்னா அதாவது இந்த மேரி கோமை அந்த ஹூலா ஷஹீன் சரிங்களா. அந்த ஹூலா ஷஹீன் அப்படின்ற அந்த துருக்கி நாட்டை சேர்ந்த ஹூலா ஷஹீன் அப்படின்றவங்க தோற்கடிச்சிட்டாங்க. எப்படி 13க்கு 5 அப்படின்ற புள்ளி கணக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா தோற்கடிச்சிட்டாங்க சரிங்களா. அடுத்து பாருங்கள். த கிரேட்டஸ்ட் disadvantage for me was my loss of appetite. I was not accustomed to the food there. அதாவது இவங்க என்னாச்சுன்னா இவங்களுக்கு இது மிகப்பெரிய பாதகமான விஷயம் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பசியின்மை. அப்பிடைட் அப்படின்றது பசியின்மை அப்படின்றது தான் அர்த்தம் சரிங்களா. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஐ வாஸ் நாட் அக்காஸ்டமேட் சரிங்களா. அது டு த ஃபுட் தேர் அந்த உணவு பழக்க வழக்கத்துக்கு இவங்க பழகிக்க முடியல சரிங்களா. அடாப்ட் ஆகி போக முடியல சரிங்களா. அதோட இணைந்து என்ன பண்ண முடியல, அவங்களால இங்கே போக முடியல சரிங்களா. பசியின்மை அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. ட்ரை as I might, I could not eat the food and I started to lose weight. ஸோ இவங்க எவ்வளோ தான் முயன்றாலும் அந்த உணவை என்ன பண்ண முடியல, அவங்களால சாப்பிட முடியல. அதனால் அவங்களோட எடை என்ன பண்ணுது, இப்போ குறைய ஆரம்பிச்சிருது. ஸோ மச் ஸோ தட் ஜஸ்ட் பிஃபோர் த ஃபைனல்ஸ் ஐ வாஸ் only 46 kg. This is probably what cost me my dream of winning gold and I was very disappointment. இப்போ இவங்களோட விரக்திக்காக 46 கிலோவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க எடை இருக்குது சரிங்களா. ஸோ இறுதி போட்டிக்கு போகிறாங்க. 48 கிலோ எடை பிரிவில் போயிட்டு இப்போ பசியின்மையினால சரியாக சாப்பிடாம உணவு பழக்கம் அவங்களுக்கு எடுத்துக்காமல் 2 கிலோ குறைஞ்சி 46 கிலோ இருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த விரக்தி அடிக்கிறதுக்கு என்னது ரொம்ப ஒரு பெரிய காரணமாக ஆயிடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க சரிங்களா. ரொம்ப விரக்தி ஆகிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய கனவே கலைச்சிருச்சு சரிங்களா. அந்த கோல்டு மெடல் என்ன பண்ணணும், வின் பண்ணிடணும் அப்படின்ற கனவே கலைச்சிருச்சு. ஐ வென்ட் டு மை ரூம் அண்ட் க்ரைட் பட் த கோச்சஸ் வேர் கைண்ட். தே கன்சோல் மீ அண்ட் லோடட் மீ ஆன் த சில்வர் வின். என்ன சொல்கிறாங்கன்னா ரூம் போய் அழுகுறாங்க சரிங்களா. என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனால் அவங்களுடைய கோச்சஸ் அந்த பயிற்சியாளர்கள் என்ன ரொம்ப ஒரு அன்பானவங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆறுதல் படுத்துகிறாங்க. நீ தங்கம் வின் பண்ண முடியலன்னு நீ இது பண்ணாத, நீ என்ன பண்ணியிருக்க, சில்வராவது வின் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ வாஸ் த ஒன்லி ஒன் இன் த டீம் டு கெட் த மெடல். என்ன சொல்கிறாங்க, இந்த இவங்க அணியில் இவங்க மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மெடல் வின் பண்ணியிருக்காங்க. But the biggest thing I took away from
This championship was the conviction that I could take on any boxer. ஸோ இந்த அணியில் இவங்க மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பதக்கம் பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து மிகப்பெரிய விஷயமாக நினச்சது என்னென்னா, அந்த எந்த ஒரு குத்துச்சண்டை வீரனையும் என்ன பண்ண முடியும், என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற முடிவுக்கு வந்தது தான் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க இவங்க இப்போ இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததா In the course of my career, I have become used to travel and to the different ways that things work in other countries. One time in China, we were given chopsticks to eat our meals with. Just when I had painfully begun to master the art of using a knife and fork, I had to use 2 sticks to fill my stomach. I ended up using both my hands to hold the chopstick to pick up the food and push it into my mouth. My teammates asked for spoons, but I tried to manage with the sticks. It helped that I really enjoy Chinese food. I was hungry enough that I managed the complex work required. I ate enough to sate my appetite and my palate. After 5 years of traveling, I started talking along some packed food from home. ஸோ இப்போ இந்த பேரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேரா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இவருடைய வாழ்வில் வந்து பெரிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. சரிங்களா, பல நாடுகளுக்கு என்னது, பல போட்டிகளுக்கு இவங்க வந்து போகக்கூடிய நிலைமையில இவங்க இருக்காங்க. ஸோ ஒரு சமயத்தில் என்னாச்சுன்னா, இவங்க வந்து சீனாவுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ சீனாவுக்கு போனப்போ உங்களுடைய உணவு, இப்போ சீனர்கள் பார்த்தீங்கன்னாலே இந்த 2 குச்சிகளை வச்சு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்படின்னா ஸ்பூனுக்கு பதிலாக அந்த ஒரு ஜோடி குச்சிகளை வச்சு சாப்பிடுவாங்க. அப்படி குச்சிகளை வச்சு சாப்பிடும்போது இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க அதை சாப்பிட்றாங்க. இந்த கத்தி, இந்த ஃபோர்க்லாம் என்னது, அது ஃபோர்க்குன்றது இந்த முள்கரண்டி சொல்லுவோம்ல, அந்த இதெல்லாம் பயன்படுத்துகிறது வந்து ஒரு கலை. இப்போ நம்ம வந்து கையால் சாப்பிட்றோம், நம்மளை ஒரு ஃபோர்க்கையோ ஒரு நைஃபையோ கொடுத்து அதை வெட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் என்னது, கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் கையில் நம்ம என்ன பண்ணலாம், வேகமாக நம்ம சாப்பிட்ருவோம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த 2 குச்சிகளை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வயத்தை நிரப்பணும் அவங்க. சரிங்களா, ஸ்டொமக்கை ஃபுல் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஓகே, கடைசியாக ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க 2 கையும் அந்த குச்சியை பிடிச்சி அந்த ஃபுட்டை எடுத்து வாய்க்கில் என்ன பண்ணுறாங்க வச்சு திணிக்கிறாங்க. சரிங்களா, இவங்களுடைய டீம்மேட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்பூனு எடுத்துக்கோ, குச்சியை வச்சு நீ சாப்பிட முடியும், ஸ்பூனை சாப்பிடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை பரவாயில்ல, ஓகே குச்சி வச்சு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. சரி, இவங்க வந்து இந்த உண்மையாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சைனீஸ் ஃபுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா ரசித்து என்ன பண்ணுறாங்க, இவங்க சாப்பிட்றாங்க. சரிங்களா, அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து பசியோடு இருக்கிறதுனால அந்த கஷ்டமான செயல், சரிங்களா, அந்த குச்சி எடுத்து சாப்பிட்ற கஷ்டமான செயல், அந்த செயலை கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சமாளிச்சிட்டாங்க. சரிங்களா, இப்போ வந்து அவங்க பசியே ஆறின மாதிரி ஆச்சு, ருசியாக. சரிங்களா, இப்படி ஒரு வழியாக அந்த சாப்பாடு என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க 5 ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்க, பயணம் பண்ணுறாங்க. ஒரு நாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, பயணம் பண்ணுறாங்க. இப்படி பயணம் பண்ணும்போது கற்றுக்கிட்ட என்னன்னா, வீட்டில் இருந்தே அந்த பதப்படுத்தின உணவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இவங்க எங்கே போனாலும் வீட்டிலேருந்து இந்த பதப்படுத்தின அந்த ஊறுகாய் இந்த மாதிரி என்னது பதப்படுத்தின உணவுகளை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து, on my return Delhi gave me a warm welcome at the airport. Back in Impal, I was greeted with garlands and trumpets and dancing. There was a Victoria ride across town. A felicitation. The program was held in Langol, an area that houses the government quarters. Thanksgiving prayers were said and words of praise and adulation were showered on me. I was presented with their traditional shawl, Oja Imbomja. சரிங்களா, அந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஓஜா
Ibom Shah was also present and was duly felicitated. When I spoke to the people in Langul that day, I spoke of my hope that I would win gold in future tournaments. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்தியாவுக்கு என்ன பண்ணுறாங்க, திரும்பி வராங்க. இப்போ திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த ஏர்போர்ட், அந்த டெல்லி ஏர்போர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. சரிங்களா? அந்த இம்பாலுக்கு வந்து திரும்பும்போது மாலை மரியாதை, மேலதாளம், இந்த டான்ஸு, இந்த மாதிரி என்னது நிறைய இருந்துச்சு. இந்த வெற்றி ஊர்வலம் என்னது அங்கே நடைபெற்றுச்சு. சரிங்களா? அந்த ஊரை சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை அப்படியே கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஊர்வலமாக என்ன பண்ணுறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இங்கே இருந்த குடியிருப்பில் இருந்தவங்களாம், இந்த ஊழியர் குடியிருப்பில் இருந்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பாராட்டுறாங்க. ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாராட்டுறாங்க. ஸோ இவங்களை வந்து நன்றி செலுத்தும் விதமாக என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து பாராட்டு விழா நடத்துகிறாங்க. ஸோ இந்த பாராட்டு வார்த்தைகளுக்கு கவர்மெண்ட் என்ன இவங்க மேலே என்னதுன்னா மலை மாதிரி தூவுறாங்க. சரிங்களா? ஸோ சொல்லுவோம்ல மலையாக வந்து சேர்ந்துச்சுன்ட்டு, அந்த கௌரவங்கள்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இப்போ இருக்குது. அந்த ஓஜா இம்போம்ஸை வந்து அவங்க பரிசுகள் கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா பாராட்டினாங்க. சரிங்களா? அந்த ஓஜா இம்போஸ்ன்ற ஒரு ஆள், அவங்க மூலம் என்னது இவங்களுக்கு பரிசுகள் நிறையா கிடச்சிது. சரிங்களா? அந்த லங்கோல் மக்கள்கிட்ட வந்து இவங்க பேசும்போது, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய இந்த போட்டிகளில் கட்டாயம் என்ன பண்ணுவேன், நான் அந்த வரக்கூடிய டோர்னமெண்ட்ஸில் அது கோல்டு மெடலை நான் வந்து வாங்கிடுவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அடுத்து, the first international medal, a silver, will always mean a lot to me. The fight and all that followed are clearly etched in my memory, but deep inside I was not happy. But I was not happy with the silver. As I touched down in India, I hoped that the next time I would bring back a gold. I knew I was good enough. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது வந்து என்னுடைய முதல் சர்வதேச போட்டியில் வந்து நான் வெள்ளி பதக்கம் வந்து வெற்றி பெற்றேன். இது வந்து எனக்கு பல உண்மைகளை வந்து புரிய வச்சுருக்கு அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அந்த குத்துச்சண்டையை தொடர்ந்து என்னது அனைத்துலேயுமே ஒரு மனசில் ஒரு தெளிவான முத்திரை பதிச்சிருக்கு. சரிங்களா? அந்த வெள்ளி பதக்கம் வாங்கினது இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாடம் கற்பிச்சிருக்கு. சரிங்களா? ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. அந்த வெள்ளி பதக்கம் வாங்கினது மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலுமே இவங்களுக்கு என்னது அந்த மகிழ்ச்சியை இவங்களுக்கு கொடுக்கல. சரிங்களா? சரி, இவங்க வந்து நல்ல ஒரு போதுமான தகுதியில் தான் இருந்தாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்த தடவை கட்டாயம் என்ன பண்ண முடியும், நான் வந்து அந்த தங்கப்பதக்கத்தை வென்றுவேன் அப்படின்ட்டு இந்த மேரிக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்குள்ளே நினைக்கிறாங்க. அடுத்ததாக, the silver in Pennsylvania and the prize money from the government had put an end to my immediate financial worries. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பென்சில்வேனியாவில் அந்த வெள்ளி பதக்கம் வாங்கினாங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால் வந்து இந்த அரசாங்கத்திலேருந்து இந்த பரிசு தொகை கொடுத்தாங்க. சரிங்களா? கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க. இந்த அமௌண்ட் வந்து இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஒரு சஃபரில் என்ன பண்ணுது, அந்த பொருளாதார கவலைகளை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஐ வாண்டட் a job do. For that alone can bring long term security and a steady income. ஸோ இது வந்து அந்த பரிசு தொகை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? தொகை ஒரு 50,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 50,000 வந்து ஒரு 3 மாதம் அந்த அளவு, 3 மாதம் 4 மாதம் அந்த அளவுக்கு என்ன முடியும், அவங்க இந்த குடும்ப செலவுக்கு வச்சுக்க முடியும். ஒரு பெரிய குடும்பமாக இருந்தால் அது வந்து என்னது கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிரந்தர வருமானம் வரணும், அதுக்காக அவங்க ஒரு வேலை கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத இவங்க என்ன பண்ணாங்கன்னா நினச்சாங்க. ஆல்சோ அரவுண்ட் த டைம் தட் ஐ வாஸ் கெட்டிங் மேரிட், ஐ ஹேட் நோ சேவிங்ஸ் except a couple of life insurance policies. After my second World Championship goal, the Manipur government offered me the post of sub-inspector, which I accepted in 2005.
இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இவங்க 2வது உலக சாம்பியன்ஷிப் வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே அந்த மணிப்பூர் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு உதவி காவல் ஆய்வாளர் சரிங்களா, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் வேலை என்ன பண்ணாங்க இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை இவங்க 2005 என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஏற்றுக்கிட்டாங்க சரிங்களா. 2005 இவங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இவங்க இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுது, அதாவது திருமணம் முடிஞ்சுது. அதுக்கடுத்து இவங்கள்ட்ட என்ன இருந்ததுன்னா 2 ஆயுள் காப்பீட்டு பாலிசி சரிங்களா, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும்தான் இவங்கள்ட்ட இருந்த ஒரு சேமிப்பு அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து I had long dreamed of getting a government job through the sports quota, and it was finally fulfilled. I earned a salary of 15,000 in that first job. The thing about jobs that are obtained through the sports quota is that we are not required to go into work as regularly as our colleagues because we tend to be away at camps and tournaments through much of the year. I go to office when necessary, and every time I need to go out of session, I am required to take leave and inform the department. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விளையாட்டுத்துறையிட்டிருந்து ஒரு ஒதுக்கீட்டில் அரசாங்க வேலை என்ன பண்ணுறாங்க வாங்கணும் அப்படின்றது இவங்களுடைய பெரிய கனவாக இருந்துச்சு. இப்போ அது நிறைவேறிடுச்சு. அதோடைய முதல் மாத சம்பளமாக இவங்களுக்கு ஒரு 15,000 இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த விளையாட்டுத்துறையில் இந்த வேலை ஒதுக்கி கிடச்சது இவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது சரிங்களா. ஸோ அதே வேளையில் இவங்க அந்த விளையாட்டுத்துறையிலேருந்து விலகவும் இல்லை சரிங்களா. ஸோ நடக்கக்கூடிய எல்லா மேட்ச்லையும் என்ன பண்ணுறாங்க, இங்கே போய் கலந்துக்கணும் அப்படின்றத விரும்புகிறாங்க. அதை அவங்க தொடர்ந்து நடத்தவும் செய்கிறாங்க. ஸோ அந்த விளையாட்டு விஷயமாக போகணும் அப்படின்னா இவங்க அஃபிஷியலாக என்ன பண்ணுறாங்க, அந்த அலுவலகத்தில் அது சொல்லிடுறாங்க சரிங்களா. இந்த மாதிரி நான் இந்த பாக்ஸிங் மேட்ச்சுக்கு போகிறேன் அப்படின்றத இவங்க தெரிவிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த விடுமுறை எடுத்து அந்த விடுப்பு பெற்று தான் என்ன பண்ணுறாங்க இவங்க போகிறாங்க சரிங்களா. அடுத்ததாக my medal haul continued after my marriage, putting an end to speculations among any family and friends around that particular topic. சரி, உங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் இந்த பதக்க வெட்டி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா. இப்போ நண்பர்கள் குடும்பத்தார் மத்தியில் பேசுவாங்களே, என்ன இவங்க இப்படி இது பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் இவங்க என்ன பண்ண அவங்க கண்டுக்கல சரிங்களா. அடுத்து பாருங்கள், I retained the world title in the 3rd World Women's Boxing Championship at Podolsk in Russia in 2005. Podolsk சரிங்களா. பொடால்ஸ்க்ன்றது ஒரு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சாரி. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்துக்கு வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக என்ன பண்ணுறாங்க, இப்போ அவருடைய குடும்பத்தினர்லேருந்து என்ன இப்படி பாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே அந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிறாங்க. பேசணுன்னா 2005 அந்த பேச்சுக்களும் முற்றுப்புள்ளி வைக்கிறான். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தொடர்ந்து பதக்கம் வென்றுவியான்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் இதாக பேசுகிறாங்க. அதுக்கு இப்படிலாம் பேச என்ன அந்த பதக்கத்தை வாங்கிட்டோம்னா இந்த பேச்சுக்கெல்லாம் நிப்பாட்டிடலாம் அப்படின்றனால என்ன பண்ணுறாங்க, 2005 அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த பொடல்ஸ்க் சரிங்களா, அந்த பொடல்ஸ்க் அப்படின்ற அந்த இடத்துல அந்த 3வது உலக பெண்கள் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் என்ன பண்ணுறாங்கன்னா வென்று முதலிடத்தை என்ன பண்ணுறாங்கன்னா தக்க வச்சுக்கிறாங்க சரிங்களா. வி ஆர் டேக்கன் டு த சாரி. அடுத்ததை பாருங்கள், Sarita, who had won the bronze, and I were given a huge welcome at the Impal Airport. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சரிதா அப்படின்றவங்க இவங்க கூட விளையாண்ட மற்றொரு வீராங்கனை. ஸோ அவங்க வெண்கல பதக்கத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா திரும்புகிறாங்க. ஸோ இம்பால் விமான நிலையத்தில் இவங்களுக்கு வரவேற்பு என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க. அதை பாருங்க, we were taken to the பாக்கிய சந்திரா open air theatre where a grand reception was organized. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாக்கிய சந்திரா அந்த திறந்தவெளி கலையரங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஓப்பன் ஏர் தேட்டர் அந்த சொல்லுவாங்கள்ல
திறந்த வழி கலையரங்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்காக ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. சரிங்களா? அங்கே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. சரிங்களா? ஆர்கனைஸ் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. I would had a good run from 2001 to 2004. I won several goals, all the senior women's boxing championships, the second women's boxing championships 2002, the second Asian women's boxing championships at Hizar in 2003, and the Witch Cup boxing championships at Prose, Hungary. In spite of this, when I got married, everybody was doubted that my medal hauls would continue. But after the wedding, I participated in and won a gold in the third and fourth World Women's Boxing Championships in October 2005 and November 2006. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து 2001 2004 வரைக்கும், சரிங்களா, 2001 2004 வரைக்கும் ஒரு நல்ல நிலையை தக்க வச்சுட்ருக்காங்க. சரிங்களா? இவங்க வந்து பல தங்க பதக்கங்களை வென்றிருக்காங்க. இந்த சீனியர் இவங்க என்னென்ன போட்டிகள் வின் பண்ணியிருக்காங்கன்னா அந்த சீனியர் பெண்களுக்கான அந்த சாம்பியன்ஷிப் வந்து 2002லையும், அடுத்தது 2வது குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் வந்து 2003லையும், ஹிசாரியில் வந்து பெண்கள் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் ஹிசாரில் நடந்துவிட்ட அந்த பெண்கள் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பும், ஹங்கேரியில் வந்து பயஸ் அப்படின்ற இடத்துல வந்து விச் கப், சரிங்களா, அந்த ஹிசாரில் அந்த பெண்கள் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பும் வென்றாங்க. அதுக்கடுத்து ஹங்கேரியில், சரிங்களா, ஹங்கேரியில் கூட இருக்கக்கூடிய பயஸ், அந்த பயஸ் அப்படின்ற இடத்துல அந்த விச் கப்புக்கு அந்த குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் இப்படி எல்லா கப்பையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணிட்டாங்க, அந்த மெடல் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த தங்கம் வந்து இவங்க வின் பண்ணுவாங்களா, அந்த ஜெயிப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த திருமணத்துக்கு அப்புறம் 2005 அக்டோபர்லேயும் 2006 நவம்பர்லேயும் என்ன பண்ணாங்கன்னா 3ஆம் மற்றும் 4ஆம் உலக பெண்கள் குத்துச்சண்டையில் வந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கலந்துக்கிட்டு இவங்க வந்து தங்கம் வென்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எங்கேயும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 2001 2004 வரைக்கும் ஒரு நல்ல நிலையில் வந்து தக்க வச்சுட்டு இருந்தாங்க. 2002 இங்கே சீனியர் பெண்களுக்கான சாம்பியன்ஷிப் ஃபஸ்ட்டு, சரிங்களா, ஃபஸ்ட்டு என்னது 2002 செகண்ட் உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பு 2002, அடுத்து 2003 வந்து ஹிசாரில், சரிங்களா, ஹிசாரில் வந்து ஏசியன் உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பு, அடுத்து ஹங்கேரி, சரிங்களா, ஹங்கேரியில் வந்து பயஸ் அப்படின்ற இடத்துல வந்து விச் கப் பாக்ஸிங் அப்படின்ற அந்த சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய எல்லா மேட்ச்சும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கலந்துக்கிட்டு அதில் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பேரா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பேரா, அதாவது எந்தெந்த எப்போ என்னென்ன கப் வாங்கியிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த பேராவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ முக்கியமான பேரா, இந்த பேரா கொஞ்சம் நல்லா அதாவது எந்தெந்த எப்பப்போ எந்தெந்த வருஷத்தில் வாங்கியிருக்காங்க அப்படின்ற இந்த பேராவில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக லாஸ்ட் பேரா, there were a number of other international level championships in Taiwan, Vietnam, Denmark and so on, but was retaining my world title in 2006 by defeating கொஞ்சம் திருப்பி பாருங்கள். There were a number of other international level championships in Taiwan, Vietnam, Denmark and so on, but it was retaining my world title in 2006 by defeating Steluta Duta. அது பேர் பார்த்திங்க Steluta Duta of Romania, 22 out of 7 at the 4th World Championship in New Delhi that I consider one of my greatest achievements. என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து தைவான், வியட்நாம், டென்மார்க் அப்படின்னு பல இடங்கள் நடந்த சர்வதேச அளவிலான போட்டிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாம்பியன்ஷிப் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இருந்தாலும் அந்த நியூ டெல்லியிலேருந்து 2006 4வது உலக சாம்பியன்ஷிப் போட்டி வந்து ரோமானியா நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிலுட்டா டுட்டா, சரிங்களா, ஸ்டிலுட்டா டுட்டா அப்படின்றவங்க வந்து
22க்கு 7 அப்படின்ற செட்டு கணக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தோற்கடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் உங்கள் உலக அளவிலான இடங்கள் வந்து தக்க வச்சு கொண்டு இருக்க மிகப்பெரிய சாதனையாக இவங்க வந்து நினைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ தன்னோட இடத்துல ஜெயிச்சது இவங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. It is probably the most memorable for me because I was able to win at home. The other Indian boxer also performed exceptionally well. India won 4 golds, 1 silver and 3 bronze, and our team won the overall title. With this hot trick of world championship wins, the media christened me Queen of Boxing and Magnificent Mary. மேக்னிஃபிஷன்ட் மேரி அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இவங்களோட தன்னுடைய சொந்த இடத்துல வந்து வின் பண்ணதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கருதுகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த நிகழ்வு வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்திய குத்துச்சண்டை வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போட்டியில் நல்லா திறமையாக செயல்பட்டுருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து 4 தங்க பதக்கங்களும் 1 வெள்ளி பதக்கமும் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 வெண்கல பதக்கங்கள் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓவரால் டைட்டில் உலக சாம்பியன்ஸ் ஓவரால் டைட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இந்தியன் டீம் என்னது வின் பண்ணியிருக்கு. சரிங்களா? அதாவது 3 முறை உலக சாம்பியன் வின் பண்ணது வந்து இந்த குயின் ஆஃப் பாக்ஸிங் அந்த மேரி கோம். சரிங்களா? ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கள குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேக்னிஃபிஷன்ட் மேரி. சரிங்களா? மேக்னிஃபிஷன்ட் மேரி அதாவது மகத்துவமான மேரி அப்படின்றது என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இவங்கள சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்களை மீடியா கிரிட்டிசைஸ் பண்ணுது. சரிங்களா? எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னா மீடியா சொல்கிறாங்க, இந்த பத்திரிகையாளர்கள் வந்து ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குயின் ஆஃப் பாக்ஸிங் மேக்னிஃபிஷன்ட் மேரி அப்படின்றது என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட இந்த பாடம் முடிஞ்சது. ஸோ இவங்களுடைய தொடக்க காலத்துலேருந்து என்னென்ன இன்னல்களை சந்தித்தாங்க, ஸோ அதன் மூலமாக எப்படி வின் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த ஃபுல் பாடம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய அடுத்த வகுப்பில் வந்து யூனிட் 2 இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடரை பார்க்கலாம். தேங்க்யூ.